இதெல்லாம் நீங்க வந்து கேட்கணும், ரெவ்யூவே கேட்கணும். இவன்ட்டதான் ஸ்லோ பிச்சு சட்டை போடலாமா, கரெக்டரமா போட விடலாமா, போட்டா ஃபுல் லெக்ல போடுறான். அவன் சிங்கிளை தடுக்கணும்னு சொல்லி 126 ரன்ல இருந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும். அவன் சிங்கிள் எப்ப தடுக்கிறான்? அப்பதான் நம்மால குறி வச்சு ஸ்டம்ப் அடிச்சு அங்க விடுவான் ஒவ்வொருத்தர ரன். நல்லா கெஞ்சுறேன், ஒரு விக்கெட் எடுக்கடா, தோனியை பட்டு போயிடா, ஒரு விக்கெட். நானும் கெஞ்சுறேன் தோனி வரட்டும் தான். இங்க இருக்கா, அவனே இங்க இருக்கா, அவனோட வைடு போகுது எங்கேயோ. அல்ஜாரி ஜோசப் வேஸ்ட். சின்னசாமி ஸ்டேடியத்துல அல்ஜாரி ஜோசப்பையும் லாகி பெர்கிசன் வச்சு ஒன்றும் கிழிக்க முடியாது. தெரிஞ்சு வரானுங்க. இது பரவாயில்ல, இப்படிதான் அடி வாங்குவான்னு தெரிஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸ் வரானுங்க. ஆர்சிபினா ஆறுன்னு கூட கத்த மாட்டான். அவன் ஃபோன் நோன்றான். கத்தது கூட ஆடுங்கடா, ஏதாச்சும் பண்ணுங்களா. ஆர்சிபி ஃபேன்ஸ் உள்ள போய் சிஎஸ்கே ஃபேன்ஸா மாறிடுறாங்க. அதுதான் இந்த இங்க பாருங்க, இவரே சிஎஸ்கே ஃபேன். இந்த சட்டை தான் போட்டான், சட்டம் மாத்திட்டான். இந்த மாதிரி துரோகிகள் இருக்கும்போது வாய்ப்புல ராஜா. ஆனா இந்த வாட்டி கப்பு ஒரு நாள், அந்த ஒரு நாள் 13 வருஷம் ஃபைனல்ஸ்க்கு ஸ்டேடியம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்இடி செட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபைனல்ஸ் இங்க நடக்கும், சிஎஸ்கே ஆடும், 6 ஜெயிக்கும், தோனி ஜெயிப்பாரு. ஆமா, ஈசாலா கப் நம்பி டிக்கெட் மட்டும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வித்தா நல்லா இருக்கும். சரி, வணக்கம் நண்பர்கள். ஈசாலா கப் நம்புடா, என்னடா ஈசாலா கப் நம்புது வராடுங்க பாரு. சும்மா அரு அங்க jersey in 16-17 bro. What was CSK's jersey in 16-17? Women's Cup ஜெயிக்கறாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதா? Women's Cup கியூனா இவங்க என்னன்னா ஈசாலா கப் நம்புது. ஆர்சிபி ஒரு மொக்க டீம். இந்த போலிங் லைனப் வச்சுன்னு எப்படி போட்டு தரானுங்க, தூக்கி அடின்னு. இது ஒரு டீம்னு சொல்லி ஆக்ஷன் விளையாடுற ஆக்ஷன் போயிட்டு விராட் கோலி பாவம், அந்த ஆளு பாவம். அதேதான் bro, என்ன bro சொல்றது? ஈசாலா கப் நம்புது. It was amazing. We have traveled from Bangalore. Nice experience we had. Thank you. RCB forever. கால ஜெயிச்சால ஆர்சிபி தான் bro. 2016-17 ஜெயில தான இருந்தாங்க. ஈசாலா கப் நம்புது. உள்ள சிஎஸ்கே ஜெர்சி இருக்கு. இது விராட்காக நாங்க இந்த ஜெர்சி போட்டுருக்கோம். இல்ல ஆனா நாங்க தோனி தாங்க. எம்எஸ்டி. ஓகே. சோ உள்ள சிஎஸ்கே ஜெர்சி இருக்கு. இது சும்மா மேல பக்காவா நல்லா விளையாண்டாங்க ப்ரோ. அடுத்த வாட்டி கலாய்க்கிறாங்க ப்ரோ. அடுத்த வாட்டி என்ன பண்ணணும், இந்த டிஷர்ட்டுக்கு மேல ஒரு டிஷர்ட் போட்டு வந்துடணும், ஷர்ட்டோ டிஷர்ட்டோ. உள்ள இந்த டிஷர்ட் போடணும். நம்ம ஆர்சிபி ஜெயிச்சா மட்டும் நான் அந்த ஷர்ட்டை கட்டிடணும், இந்த டிஷர்ட் வந்துடணும். இல்லைன்னா கலாய்க்கிறாங்க பயங்கரமா. அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் சொல்லணுமா? லாஸ்ட் டைம் ஆர்சிபி சேப்பாக்ல வந்து 2008ல ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ, இன்னைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் பார்த்தா இல்ல. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணதல. ஈசாலா கப் நம்பதேனா நல்லா ப்ரோ. மொக்க டீம் ப்ரோ இவனுங்க. டோனி ஆட விடல ப்ரோ. அடுத்த மேட்ச் ஆச்சு வந்து டோனி ஆட சொல்லுங்க ப்ரோ. ஒன்னால நல்ல பிளே. சிஎஸ்கே நல்ல ப்ரோ. சிஎஸ்கே ப்ரோ, பாஸ் ப்ரோ, ரக்ஷன் தேவ் சூப்பரா ஆடினா ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. சத்தியமா சூப்பர் மேட்ச் ப்ரோ. வருத்தத்துல இருக்காங்க. தோல்வி எங்களுக்கு புதிதல்ல. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறைக்கு எப்பவுமே ஆர்சிபி மட்டும்தான். விராட் கோலி கிங் கோலி, கிங் கோலி, கிங் கோலி. ஈசாலா கப் நம்புது. சென்னை சூப்பர் ஜி, தரமான சம்பவம் சென்னை. இன்னும் ஒண்ணு என் தலை தோனி மட்டும் பார்க்க முடியல. அந்த மேட்ச் கண்டிப்பா தலை இறங்கும். சென்னை 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 வேற லெவல். தோத்துறாங்க ஆர்சிபி. என்னன்னு கேளுங்க, பெங்களூர்ல இருந்து வந்தாங்க, இதுக்கும் தோத்துறாங்க. ஆர்சிபி பேட் bowling, no sting in the bowling. Still lot to homework to do. ஆடினாங்க, ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. அவங்க வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போ சப்போர்ட்டிங் ஆர்சிபி. வெல் பிளேட் ஆர்சிபி ப்ரோ. சிஎஸ்கே நாங்க எப்பவுமே தலை தோனி ஃபேன்ஸ் தான் எல்லாரும். ஈசாலா கப் நம்பதுதான். மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. It was good match. We actually did not capitalize Chennai's power play. The bowling was always a problem. We thought we'd bowl decent balls, but it didn't go as we thought. Well, credits to Mayank Dugar. He bowled really well. Kohli was a bit slow. Yeah. Well played CSK. We still have 13 matches to go. We'll see that time. ஈசாலா கப் நம்புது. Thank you. நல்லா போச்சு ப்ரோ. ஆர்சிபி தோத்துருச்சு. என்னாச்சு? எதனால பிளேயர்ஸ் ஆடலாம். நல்லா போச்சு ப்ரோ. ஆர்சிபி தோத்துருச்சு. என்னாச்சு? எதனால பிளேயர்ஸ் ஆடலாம். டீசென்ட் லாஸ் ஃபார் ஆர்சிபி. நான் ரொம்ப மோசமா தோப்பாங்கன்னு நினைச்சேன், பட் they did 19 ஓவர் வரைக்கும் வந்துட்டாங்க. அதுவே சந்தோஷம் தான். I expected a very bad loss, but பரவாயில்ல. ஜோசப்னால தான் தோத்தோம். நல்லா பால் போட்டாங்க, அடிக்க முடிஞ்சது நல்லா. கிரேட் மேட்ச் ப்ரோ. சூப்பர் மேட்ச் இது. தினேஷ் கார்த்திக் தேங்க்ஸ். கொஞ்சமா தான் அதனால போச்சு.
பட் ஆர்சிபி ரொம்ப இது பண்ணணும். மொக்க போலிங் எடுத்துக்கிட்டு ரொம்ப கேவலமான ஒரு போலிங், கேவலமான ஒரு எதுவுமே இல்லை போலிங் இதில். அவங்க வந்து அல்சாரி ஜோசப் வந்து அவ்வளோக்கு எது காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு தெரியல, அதுக்கு ஆடுறாங்க. பட் அது பார்த்தா லாகி ஃபர்கூசன் ஆடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. So good. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு பேரையுமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. விராட் அண்ட் எம்எஸ்சி ரெண்டு பேரையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஃபைனலில் ஒரு ரன் அவுட் அடிச்சாரு, மைண்ட் ப்ளோயிங். ஸ்டேடியமே வந்து வேற லெவல் போயிருச்சு. மேட்ச் எங்களுக்கு ஆரம்பிக்கிறது முன்னாடியே ஜெயிச்சு வந்துடுறேன் ப்ரோ. எங்களுக்கு நம்மளுக்கு இது புதுசு இல்லை. தோனி வந்து நல்லா இருந்திருக்கோம். இன்னும் தோனி வரல. என்னதான் வந்து ஆர்சிபி தோத்தாலும் எங்க சப்போர்ட் ஆர்சிபிக்கு தான். ஒரே ஒரு மனுஷன் விராட் கோலிக்காக. ஆர்சிபிக்கு திரும்ப திரும்ப எங்க பெங்களூர் விளையாண்டாலும் விராட் கோலிக்காக சப்போர்ட் பண்ணுவோம். எப்பவுமே சிஎஸ்கே தான். கொஞ்சம் டிக்கெட் மட்டும் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பண்ண சொல்லுங்க. ஆர்சிபி ஃபைனல் வரும், வின் பண்றோம். Proud to be RCB. ஈசாலா கப் நம்ம தேவரும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபி தான். இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக கப் அடிப்போம். பார்க்குறீங்களா இல்லைன்னு பாருங்க. ஆர்சிபி சிஎஸ்கே தான் வின் பண்ணும் கப்பும். 6th கப் இந்த டைம் தோனி கண்டிப்பா வாங்கி கொடுத்துட்டு போவாரு. அவர் இருக்கும்போதே நாங்கள் அடிக்கிறோம் பாருங்க. அவரு கப் வாங்கி கொடுத்துட்டு தான் போவாரு. பாருங்க கப் நம்ம பேர் தான். ஈக்குவலா தான் மஸ்ட் தலைவா. அதெல்லாம் இல்லை. நீ அழுதுதான் ப்ரோ அங்கெல்லாம் உட்காந்து சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்துச்சு. அங்கிள்ஸ்லாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆயிட்டான். சார் பையன் மனசு எனக்கு வருத்தமா இருக்கு. நான் அப்பையிலேருந்தே ஃபேன் தான், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. 2008ல இருந்து தலை வெறியா பாருங்க. 200 ரூபாய் 400 ரூபாய் கோலி வெறியன் தான். நான் கோலி வெறியன் தான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ மேட்ச். கோலி ஆடுறதும் பார்த்தேன், டோனி கீப்பிங் கடைசி ரன் அவுட் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வெறித்தனமா இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் ஆடுறது எப்படி கீப்பிங்ல டோனியும் பேட்டிங்ல கோலி பார்க்கும்போது அப்படியே கூஸ்பம்ஸா இருந்துச்சு ப்ரோ. ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல செமையா இருந்துச்சு ப்ரோ. டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். டிக்கெட்லாம் ரொம்ப இதுவாக கிடச்சிரு எனக்கு. விடு ப்ரோ, ஒரு மேட்ச் தானே தோட்டுச்சு ஆர்சிபி. அடுத்த மேட்ச் ஜெயிச்சிரும் ப்ரோ. ஈசாலா கப் நம்பி. As a cricket fan, I enjoyed it. Not RCB fan, as a cricket fan, I enjoyed it. Both teams played well. Even RCB, they put their full energy. But we wanted a positive result. But it's okay. Yeah, we have lots of matches. And for sure, it's Isala Cup. ஈசாலா கப் நம்ம 17 வருஷமா சிஎஸ்கே எப்படி ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. நாங்கள் எப்படி தோக்குற மாதிரி தோத்துறோம். பட் இந்த ஒரு மனுஷனுக்காக தான் ப்ரோ. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்றைக்குமே ஆர்சிபி தான். ஸோ 18 ஃபாரவர். ஸோ தோக்கறதுலாம் புதுசு இல்லை, பட் பரவாயில்ல. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என் தலைவனை பார்த்துட்டேன் நேரில். அது போதும். அதுவும் தலைவன் அடிச்ச 6 ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். செம்ம ஹாப்பி. எல்லாமே தலைவனுக்காக தான். ஸோ ஒரு மனுஷன் இவன் டெஸ்ட் கேப்டன்சி ஆகி டெஸ்ட் கேப்டன்சியில் ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் பீக்கான தருணம். ப்ளஸ் அதை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல அந்த ஒரு சர்ரியல் ஃபீலிங். அப்படி இன்னும் நம்ம பார்க்குறோம் கோலியன்னு நம்பவே முடியல. ஸோ அது ரொம்ப இம்பாக்ட்லாம் இருந்தது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்லாம் தோனியும் பார்த்து கோலியும் பார்த்த மாதிரி. தோனி ஆல்ரெடி நான் வேற ஒரு மேட்ச் போயிருக்கேன் புனேல, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் டிக்கெட் வாங்கி வந்து. பட் லைவ்ல தோனி கீப்பிங் பண்ணும்போது கோலி பேட்டிங் ஆடுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மாதிரி ஒரு நல்ல நல்ல ஹாப்பியான மூமெண்ட். ஒரு வாழ்க்கையில் இதனால் மறக்கவே மாட்டேன். மார்ச் 22. தேங்க்யூ ப்ரோ. அவங்க அடி கொடுத்து பண்ணிட்டாங்க, அடி வாங்கி பண்ணிட்டோம் ப்ரோ. இப்போலாம் நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னா, இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் மேட்சோட ரிசல்ட் மாற போகிறது இல்லை. அங்கே நடக்கிறது தான். ப்ளஸ் இவங்க கலாய்க்கிறதுனால அது அவங்க வேலை. நாங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறோம். இப்போ இல்லாட்டி இப்போ கிரிக்கெட் கண்டுபிடிச்ச இங்கிலாண்டே வேர்ல்டு கப் ஜெயிக்க 40 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. பரவாயில்ல, 17 வருஷம் தான் இருக்குது. 17வது வருஷம் ஏபிடி வில்லியர்ஸ் ஜெர்சி நம்பர் செமிஃபைனல்ஸ் வந்தால் கூட சந்தோஷம் தான். 18வது வருஷம் கோலி ஜெர்சி நம்பர் கப் அடிக்கலாம். அடித்தா சந்தோஷம் ப்ரோ. அது நம்ம ரிசல்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை ப்ரோ. அவங்க தே டிசர்வ். அவங்க 5 கப்பு ஜெயிச்சிருக்காங்க, அவங்க பேசலாம். ஸோ அதனால் அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஸோ ஹாப்பி. நல்லா தான் போச்சு ஜி. ஆனால் ஆர்சிபி தான் எப்பவுமே ஸ்டார்டிங் ஆர்டரில் அதான் ஸ்டார்டிங்கில் விக்கெட் இருந்தா டபடபான்னு விக்கெட்டு. மிடில் ஆர்டர் பரவாயில்ல. இந்த டைம் மிடில் ஆர்டர் நல்லா ஆடினாங்க. தினேஷ் கார்த்திக்கும் அனுஜ் ராவத்தும். ஸோ யா போக போக பார்க்கலாம். ஸ்டார்டிங் மேட்ச் தானே.